அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் இருந்தாலும் அது ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். உண்மையிலே எனக்கு வந்து இங்கே இந்த விருதெல்லாம் வாங்கிறது ரொம்ப சங்கோஜமாக இருக்குது, ரொம்ப கூச்சமாக இருக்குது. என்னன்னா அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ணதை நினைக்கவே இல்லை. ஏன்க்கா அப்படின்னா, இப்போ மியூசிக்கை பற்றி டான்ஸை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. இந்த மியூசிக்கில் எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிக்க தெரியாது. ஆனால் நான் மியூசிக் டைரக்டராக இருக்கேன்னா எவ்வளோ ஒரு தைரியம் வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி டான்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் வேறு வழி இல்லை, சினிமாக்காக ஆடி ஆகிற மாதிரி ஆடினேன். இந்த மியூசிக் எல்லாம் என்னென்னா ஆக்சிடெண்ட்டாக நடந்த சமாச்சாரம். ஏதோ ராஜா சார்கிட்ட ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தது. அதனால் இதை சும்மா சுற்றிட்டு இருந்த காலத்தில் கேரம் போர்டு ஆடிட்டு பொழுது கழிச்சிக்கிட்டு கோயம்புத்தூரில் அவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்தோமே. எதிர்த்தாப்புலேயே மாடர்ன் ஆர்கெஸ்ட்ரான்னு ஒன்று இருந்தது. அதில் போய் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்று பழகிருந்தால் கூட இன்றைக்கி நமக்கு ஒரு இன்சல்ட் ஆக வேண்டியிருக்காது. இதை அப்படி மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அப்செட்டாக இருந்த நேரத்தில் எனக்கு நாடகத்துக்கு அங்கே வந்து மியூசிக்கு போட்டவர், அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆக்சுவலாக. ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மியூசிக்கில் தனியாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவர் ஒரு சின்ன ட்ரூப் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே வச்சு நடத்திட்டு இருந்தவர். அவர் எனக்கு நாடகத்துக்கு வந்து மியூசிக் போட்டார். இந்த நேரத்தில் அவர் சென்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய மூடுக்கு அவர்கிட்ட அவரை பார்த்து என்னை பார்க்க வந்தார். ரொம்ப சந்தோஷம் சார், இது நான் கற்றுக்காமல் விட்டுட்டேன், எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, கொஞ்சம் அந்த ஹார்மோனி எப்படியாவது கற்றுக்கணுமே சார், எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்கன்னு சொல்லி இப்போ பாண்டி பிஜாரி கொண்டு போய் ஒரு ஹார்மோனியம் வாங்கிட்டு வந்து உட்காந்து ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் அவருக்கும் உள்ள சிரிப்பு. அவருக்கு என்னென்னா இந்த வயசுக்கு மேலே இனிமேல் ஆரோகணம் அவரோகணம் இவன் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என் ஆர்வத்துக்காக அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ அவர் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லி அதில் கை வச்சதுக்கப்புறம் அப்படியே வாசிக்கும் போது நிறைய எனக்கு டியூன் வருது சார் அப்படின்னேன். நிஜமாக வானாரு? ஆமாம் அப்படின்னேன். அதனால் சினிமா வந்து தன்னம்பிக்கை இருந்தால் எப்போ வேணால் கற்றுக்கலாம், எவ்வளோ நாளானாலும் கற்றுக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே வந்து வாங்கிறதுக்கு எனக்கு சங்கோச்சமாக இருக்குது. ஆனால் இன்னும் நான் என்னை தயார்படுத்திட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நான் சும்மா இல்லை. இப்போ கூட நான் பாருங்கள் வீட்டில் சண்டைக்கு வருவாங்க. என்னென்னா ஒரு பியானோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ராக்கெட்டில் வந்து 2 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். என்னென்னா அது எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கடமை மாதிரி அதுக்குள்ளே போனோம்னா எனக்கு அதான் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமா, எப்படிறா இப்படியெல்லாம் பாடுறாங்க, எப்படிறா இப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னால் வந்து எனக்கு ஒரு அவார்டு வாங்கினது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. உண்மையிலேயே பாக்கியராஜா நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் மகேந்திரன் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு அம்மா அவங்க இருக்காங்க, எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். First, I would like to make the correction. He said Malayalam. I'm doing a Vikram sir film, which is a Rajkamal film, Kadaram Kondan. Okay, talking about Un Kadal Irundal, I've done a lot of films with Marikar Productions in Malayalam, and I was really surprised that Hashim cast me for this role. It was very challenging, in fact. The thing is, I don't know if I should tell the press right now, but I'm very excited about that fact that I play 4 different looks in the film, which was very interesting, and for which, yes, I went to certain extremes for the film. And of course, like he said, the smoking portion, it was really hard on me. But I hope everyone will like the character, and all the hard work that has been put into it will really be appreciated. It's been so much fun working with this entire group. You can see the cast here. So I can't name one at a time, but it has been
a blast to work on this film, and I'm sure it will be a wonderful experience to watch. I had so much fun working with each and everyone. Actually, I have combinations with all of them. That's why I can't take one name at a time. I've done only one Tamil film before this, was K.V. Anand sir's Anegan. So this movie should be actually a, I think I get to portray more of myself in this film. Thank you so much for joining us here today, and I'm really glad that I could be part of this music launch here. I worked with Mansoor before, like for years. Mansoor, the music director of this film, and I have worked together. So I'm so glad for you, Mansoor, that you're having such a great launch in Tamil here today. Thank you so much. நம்ம எல்லா படம் நடிக்கும்போது நம்ம ஒன்று சொல்லுவோம், இதில் எனக்கு வித்தியாசமான கேரக்டர், இது எனக்கு வித்தியாசமான கேரக்டர் அப்படின்னு யூஸ்வலாக நம்ம சொல்கிறது தான். அது நான் இவ்வளோ படம் நடித்ததுக்காக சொல்லலை. நான் கிட்டத்தட்ட ஒரு 300 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். பட் அதில் 150 படம் 160 படம் போலீஸாகவே நடிச்சிருக்கேன் நான். ஸோ எல்லா படம் நடிக்கும்போது இந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்ன கேரக்டர் எஸ்ஐ, என்ன கேரக்டர் கமிஷனர், என்ன கேரக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர், எல்லாம் ஒன்று தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் சீரியஸாக சொல்கிறேன், இந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு ஹாசிம் மரைக்கர். என்னை நம்பி கொடுத்தீங்களா நம்பாமல் கொடுத்தீங்களா தெரில, எனக்கு நம்பி தான் கொடுத்தீங்களா. தேங்க்யூ. ஸோ இவர் சொன்ன மாதிரி ஒரு நடிகனுக்கு இந்த கேரக்டர் தான் பண்ணணும் இல்லை. அது யூஸ்வலாக சினிமாவோட ஒரு இது இருக்குது. இவர் வந்து வில்லனாக நடித்தா வில்லனாக தான் நடிக்கணும், போலீஸாக நடித்தா போலீஸாக தான் நடிக்கணும், இப்படி அப்படின்னு கொடுத்துருவாங்க நம்மளுக்கே. அது நம்மளாக கஷ்டப்பட்டு மாற்றி அமைச்சு கொடுத்தா தான் அப்படி ஒரு நமக்கு இன்னொரு ஆங்கிள் வெளியில் வரும். ஸோ அது தெரிஞ்சு கொடுத்தாரான்னு தெரியல, பட் ஹி ஹேட் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் என் மேலே. ஸோ ஒரு தட்டில் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டாரு. ஸோ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா வரும்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு குழு இது, ஆர்டிஸ்டும் சரி டெக்னீஷியன்ஸும் சரி, பெரிய ஒரு டீம் ஒர்க். ஸோ அந்த டீம் ஒர்க் நல்லா வந்திருக்கு. இந்த படம் இங்கே தான் ஆரம்பித்தோம், இந்த மேடையில் தான் இந்த படம் ஆரம்பித்தோம். இதில் தான் ஆடியோ லான்ச் பண்ணுறோம். ட்ரெய்லர் லான்ச் எங்கே சார்? இங்கே தானா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இந்த படம் மேலே மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் மக்களோட அன்பும் பிரார்த்தனையும் எப்போதும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எப்போதுமே தேவை. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி. ஸோ ஐம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டு கங்க்ராச்சுலேட் லெனா ஃபார் திஸ். இந்த படத்துக்கு அவங்க 2 பேர் தமிழ் பேசினாங்க. புரியல ரியாஸ் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நார்மல் தமிழ் பேசினா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு. பட் ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஒர்க். அவங்க இந்த படத்தில் கை தரலாம் அவங்களுக்காக ப்ளீஸ். சீரியஸ்லி படம் பார்த்தா தெரியும். ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஹேஸ் டன் தேர் பார்ட். ஸோ தேங்க்யூ ஆல் இந்த ஈவெண்ட்டுக்கு. தேங்க்யூ ஹாசிம் ஒன்ஸ் அகெயின். God bless. இது என் 3வது படம், பட் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் படம். ஸோ முதல்ல ஹஷிம் ஜிக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு தட் எனக்கு இந்த மாதிரி ரோல் பண்ண முடியும். ஃபுல் காஸ்ட்டு எல்லாருமே, நான் ஜூனியர் இல்லை, பட் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நியூ கமர். அண்ட் எல்லாருமே இங்கே நிறைய படம் பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. பட் எனக்கு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க, ரொம்ப ஹெல்ப் கொடுத்தாங்க. அண்ட் அந்த நீங்கள் ஜூனியர் மாதிரி அது மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் எல்லாருமேக்கு. இந்த படம் எனக்கு ஒரு பெரிய லான்ச். ஏன்னா இது ரியாஸ் சொன்ன மாதிரி எல்லாருமே இது வேற மாதிரி ரோல் சொல்லுவாங்க. பட் சார் சொன்னங்க மாதிரி எரிட்டாரியல் மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ரோலில் எனக்கு த்ரில்லர் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ. என்னோட முதல் தமிழ் படம். மலையாளத்தில் 15 படம் பண்ணியிருக்கோம். அதில் 3 படம் வந்து பெரியப்பா மம்முட்டி, பெரியப்பா கூட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தமிழ் படம் நிறையா பார்ப்பேன். ஒரு தமிழ் படம் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது.
அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஹாஷிம் சார் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குது ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் இதிலும் பெட்டரான ஒரு லான்ச் எனக்கு தமிழில் கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இப்போ தியேட்டரில் போய் படம் பாருங்க. பெரியப்பாவை சப்போர்ட் பண்ண மாதிரி, என் பிரதர் துல்கரை சப்போர்ட் பண்ண மாதிரி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், நல்ல ஒரு தாட்ஃபுல் ஸ்கிரிப்ட். என்ன சொல்லுவார், ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அருமையாக டீல் பண்ணியிருக்காரு. ஒரு புது இயக்குனர்ன்ற எண்ணமே உங்களுக்கு வராது. நல்ல இசை. எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து சம்மந்தமில்லாத ஒரு பாட்டுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பாட்டாக தான் இருக்கும். அது ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஏன்னா கதை வந்து அவ்வளோ ஒரு இன்டென்ஸ் த்ரில்லர். அதுக்கு அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டில் இருக்கக்கூடியது. இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் எல்லாரு கூடயும் சரி, மக்பூல் கூடயும் சரி, சந்திரிகா ரவி அவர்கள் கூடயும் சரி. முக்கியமாக ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் பார்த்து அவங்கக்கிட்ட ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் லெனா மேடம் கிட்ட எனக்கு அந்த கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு இந்த படத்தில். ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ். அண்ட் ஐம் கிளாட் வந்து தமிழ் சினிமாவில் ஏன் அநேகனுக்கு அப்புறம் அவங்க படங்கள் பண்ணலன்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஹாப்பி. அதான் ஒரு சிறந்த நடிகர் கமல் சார் வந்து அவரோட ப்ரொடக்ஷனில் வந்து இன்னும் ஒரு சிறந்த நடிகர் விக்ரம் சார் இருக்கார். அவங்க கூட நடிக்க போகிறாங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இங்கே நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம் மேம். ஏன்னா மலையாளத்தில் உங்கள் படங்கள்லாம் பார்த்து நாங்களாம் ரசிச்சிருக்கோம். இட்ஸ் நைஸ் ஹேவிங் யூ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டு see you all here. தேங்க்யூ. அந்த படத்தில் மேகின்ற ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு ரோல் எதுனா மேகி ரோல். ஸோ அதில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட டைரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். டைரக்டர் சாரை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சார் சொன்னாங்க, தமிழ் பொண்ணா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் நான் நல்லா தமிழ் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, தமிழ் எல்லாரும் தான் பேசுகிறாங்க, பட் என்னோட படத்தில் நான் தமிழ் பொண்ணை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய ஆடிஷன் போயிருக்கேன். நான் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு நிறைய இடத்துல இருந்து செகண்ட் ரெஸ்பான்ஸ் வந்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இவர் சொன்னதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோட டைரக்டர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். நிறைய தமிழ் பெண்கள் நிறைய திறமைகளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட டைரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்றேன். அண்ட் என்னோட டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். எல்லாரும் புதுசு தான் எல்லாரும், ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை பிளஸ் பண்ணுங்க. எங்களை பிளஸ் பண்ண இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்காகவும் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஹாரர் சப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்டாக இருக்கணும். எல்லோரும் 2 hours என்ஜாய் பண்ணணும் படத்தை. அந்த மாதிரி முதல்ல ஒரு படம் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சு ஒரு படத்தை எடுத்தேன். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த டெக்னீஷியன் மெம்பர்ஸ்க்கு நான் முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். அனைத்து டெக்னீஷியனுமே எடிட்டிங்லேருந்து மியூசிக் டைரக்டர்ஸ் விக்னேஸ்வரன், பிரபாகரன், 2 பேர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நைட்டும் பகலமாக உட்காந்து எவ்வளோ கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சார் பண்ணுறேன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வரல, இன்னொரு மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டு பிரபாகரன் வந்திருக்காரு சார். வேல்முருகன் சார் அருமையாக சாங் பண்ணார் மதுரையில். சார் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வயசில் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாலுமே என்னை அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ரொம்ப ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க சாங். ரொம்ப நன்றி சார். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். படம் இதை விட ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதை பார்த்த டெக்னீஷியன் மெம்பர்ஸுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குமாறு எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன். பவர்ஸ் டான்ஸ் மாஸ்டர் சார் வணக்கம் சார். அதுமாதிரி ஸ்டண்ட்டும் பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் மோகன் சார் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வந்து மணிராஜ் சார் பண்ணியிருக்காரு. டோட்டலாக இந்த படம் நல்லா எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். சாரோட ஒத்துழைப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இனிமேலுக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய வேண்டுகோள், உதிரிகளாக இருக்காமல் நல்ல புரிதலோடு இந்த ஒரு படம் பண்ணுறீங்க. இந்த ஒரு 2-3 ப்ரொடியூசர் சேர்ந்து ஒன்றா பண்ணணும் இன் ஃபியூச்சர்ன்றது என்னுடைய
ஆலோசனை. இது வந்து எனக்கு தோணுது. அது மாதிரி எனக்கு வந்த சில படங்கள்லாம் கூட நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 ப்ரொடியூசர் வந்தாங்க, நாங்களை வந்து தனித்தனியாக பண்ணாதீங்க, எல்லாமே நல்ல கதை, 3 பேரும் சேர்ந்து பண்ணுங்க, யூ ஷேர். நீங்கள் அந்த 1 கோடி ரூபான்றத ஆளுக்கு 33 லட்சம் ரூபாய் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுதான். பட் இதை மீறி நீங்கள் தைரியமாக இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உண்மையாகவே என்னுடைய உண்மையான இது பெரிய வெற்றி பெறணும், பல கோடி பெறணுன்றதை விட நிதர்சனமான உண்மை, இந்த படத்தில் நீங்கள் 1 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்தால் நீங்கள் 1 கோடி ரூபாயை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான ஆசை. நீங்கள் மீண்டும் படத்தை தயாரிக்க வேண்டும். இந்த படத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள், வலிகள் எல்லாவற்றையும் அடுத்த படத்தில் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். உங்கள் மீண்டும் இந்த 1 கோடி என்பதல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு படமும் ஒரு அனுபவத்தை தருகிறது, ஒவ்வொரு பாடத்தை கற்பிக்கிறது. அது வந்து எந்திரன் மாதிரி ஒரு பெரிய படமாக இருக்கட்டும், இல்லை மேகி மாதிரி ஒரு சின்ன படமாக இருக்கட்டும், ஒவ்வொரு படமும் ஒரு பாடம். நீங்கள் 10 கல்யாணத்தை பண்ணிடலாம், ஒரு மேகி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும். ஸோ மிகுந்த ஒரு கனவோடு வரீங்க. உங்கள் கனவு நிறைவேறணும். அதற்காக இந்த சினிமாவில் இருக்கின்ற அமைப்புகள் எல்லோரும் உங்களுக்காக நாங்கள் கவலை இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் பயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. மற்றபடி ஜாகுவார் தங்கம் அவர்கள் சொன்னார்கள், நடிகர் சங்கம் இந்த கஜா புயலுக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு. நாங்கள் வந்து சொல்லாமலேயே போன தடவை புயல் வரும்போதும் வெள்ளம் வரும்போதும் அந்த வெள்ளத்துக்கு வந்து எங்களை மாதிரி வேறு யாரும் செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணோம். இந்த கஜா புயலுக்கும் வந்து தனித்தனியாக எங்கள் நடிகர் சமூகம் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கு. நிச்சயமாக இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு இடர் வரும்போது எங்கே நம்பிக்கை வருதுன்னா, ஏன்னா இந்த ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து காலங்காத்தால் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்போது ஒரு அவநம்பிக்கை தான் வருது. இங்கே இது எதுவுமே சரியாக நடக்கலை. ஆனால் இது மாதிரி ஒரு பேரிடர்கள் வரும்பொழுது தான் ஐயோ எனக்கு நம்பிக்கை வருது, இந்த மனிதம் தழைத்து நிற்கும். ஏன்னா அந்த கஜா புயலுக்கு வந்து பல பேர் பல மாநிலங்கள்லேருந்து பல்வேறு அமைப்புகள்லேருந்து ஜாதி மதம் பணக்கார ஏழை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒவ்வொருத்தராக கைகோத்து நின்னாங்க. அதுதான் மனிதம், அதுதான் தெய்வம், அதுதான் நிற்கும். ஆக எங்களுடைய கை எங்கெங்கெல்லாம் இடர் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் எங்கள் கைகள் நீளும் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன். மீண்டும் இந்த படத்திற்கு, இந்த படம் உருவாவதற்கு காரணமான எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.